புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். சேமஸ் எவர் பை மார்கன் ஹவுஸலோட புத்தகத்தை பற்றி என்றைக்கோ ஒரு நாள் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா அதோட தொடர்ச்சி நான் போட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சில தவிர்க்க முடியாத வேலைகள்னால என்னால் அதை பண்ண முடியலை. சரி, இன்றைக்கி பண்ணுமேன்னு சொல்லிட்டு அதை எடுத்திருக்கேன். அதில் ஒரு 6 சாப்டர் பார்த்துருப்போம். இதில் அதுக்கு அடுத்த சாப்டர் டஸ் நாட் கம்ப்யூட், அளவிடப்பட முடியாதவை. இந்த உலகத்தில் நடக்கிற பல நிகழ்ச்சிகளோ பல நேரங்களில் லாஜிக் படி நடக்காது. எல்லாமே நம்ம கணக்குப்படி தான் இந்த உலகத்தில் இயங்கணும்னு நினச்சா கடைசியாக நமக்கு பைத்தியம்தான் பிடிக்கும். ஒரு ஓட்டப்பந்தய வீரன் எடுத்துக்கிட்டோன்னா அவன் பரிசோதனை கூட்டத்தில் ஓடுறதுக்கும் அதே ஒலிம்பிக்கில் ஓடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இங்கே ஓடுறதை விட அங்கே அவனோட உள்ளுணர்வும் அவன் உடலும் வித்தியாசமாக இயங்கும். இதை இன்னொரு வகையில் சொல்ல நினச்சோன்னா, என்னையோ உங்களையோ யாராவது கொல்ல வராங்கன்னா அப்போ நம்ம லாஜிக் படிலாம் ஓட மாட்டோம். கண்ணா பின்னான்ட்டு எப்படியாவது தப்பிச்சாகணுமே, உயிர் பொழைச்சாகணுமேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய மதில் சுவராக இருந்தால் கூட அந்த இடத்துல ஏறி குதித்து ஓடிடுவோம். இதே தான் நம்மளோட உறவு முறைகளில் எடுத்துக்கிட்டாலும் பல மனிதர்கள் இருப்பாங்க, பல வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கும். நமக்கு சரின்னு படுறது அவங்களுக்கு தப்பாக படலாம், அவங்களுக்கு சரின்னு படுறது நமக்கு தப்பாக படலாம். இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஒன்றி வாழ முடியும். சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பல கருத்துக்கள், பல கோட்பாடுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடும். அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு இருந்தே ஆகணும். பல கொள்கைகள், பல கோட்பாடுகள் கொண்ட பல வித்தியாசமான மனிதர்கள் இயங்குறதுனால தான் இந்த உலகமும் நல்லா இருக்குது. அதனால் நம்மளோட முதல் படி இதை உணர்ந்து செயல்படுறது தான். சாப்டர் 8 காம் பிளான்ஸ் த சீட்ஸ் ஆஃப் கிரேசி. மக்கள் ஒரு பிரச்சனையை உணராமல் இருக்கும்போது தான் அந்த பிரச்சனை அதிகரிக்கவே வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆஸ்கர் விழாவில் கிறிஸ் ராக்கை வில் ஸ்மித் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அதுக்கப்புறம் எவ்வளவோ கெட்ட பேர் வில் ஸ்மித்துக்கு வந்துச்சு. அந்த நேரத்தில் டென்சில் வாஷிங்டன் ஒரு ஆள் வில் ஸ்மித்துக்கு சொன்ன அறிவுரை என்னன்னு பார்த்திங்கன்னா, வெற்றியின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நேரத்தில் தான் பிரச்சனைங்கிற பிசாசு உங்களை ஆட்டி வச்சுக்கிட்டே இருக்கும். இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். நம்ம ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் அந்த இலக்கையும் அடைஞ்சிருவோம். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப மமதையில் இருப்போம், நம்ம தான் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோமே அப்படின்ட்டு. அதில் சில புத்தி தடுமாற்றத்தினால என்ன பிழைனாலும் என்ன தவறுனாலும் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் எல்லாருமே ஒரு உச்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த உச்சத்தை அடைஞ்சிருவோம். அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப பொறுமையும் போதுங்கிற மனநிலையும் ரொம்ப அவசியம். சாப்டர் 9 டூ மச், டூ சூன், டூ ஃபாஸ்ட். எந்த வளர்ச்சிக்குமே ஒரு வரம்பு உண்டு. ராபர்ட் வால்டோன்னு ஒரு மனுஷன் தான். அவர் தான் உலகத்திலேயே மிக உயரமான ஆள். முதல் கின்னஸ் ரெக்கார்டு அவருக்கு தான் கிடச்சிச்சு. ஆனால் அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்தார். அவர் இறந்ததுக்கு பெரிய வியாதிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் அவ்வளோ உயரமாக இருந்தனால அவரோட ரத்தத்தை பம்ப் பண்ணுற வேலையை செய்கிற இதயம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதனால் அவருக்கு காலுக்கு போக வேண்டிய உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு. ஒரு நேரத்தில் அது பெரிய தொற்று வியாதியே உண்டு பண்ணுச்சு, காலில் புண்ணு வந்து. இதையே நான் இங்கே சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனோட உடலை 3 மடங்கு பெருசாக்கினா அவங்களோட செயல்திறனும் 3 மடங்கு பெருசாக இருக்கும்னு சினிமாவை பார்த்துருப்போம். ஆனால் நிஜத்தில் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துலையும் அதே தான். பொருளாதாரத்தில் ரொம்ப மேன்மை அடைஞ்சவங்கன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் அவங்க அப்படி இருப்பாங்களான்னு பார்த்தோன்னா அவங்களோட பின்னாடி பெரிய கடன் கூட இருக்கலாம். நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, நாம் ஒரு வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற பற்றாக்குறையும் இன்னொன்று பொறுமையும் ரொம்ப அவசியம். இந்த ரெண்டும் தான் நம்மளை வளர்ச்சியை நோக்கி உந்தி தள்ளும். அதனால் ரொம்ப மெதுவாகவே நம்ம வளர்ச்சி அடைகிறது ரொம்ப நல்லது. சாப்டர் 10 when the magic happens. சந்தோஷமான தருணங்களை விட ரொம்ப ஆபத்தான தருணங்களில் தான் நம்மளோட புத்தி பயங்கரமாக வேலை செய்யும். மன அழுத்தம், வலி, அசௌகரியம், அதிர்ச்சி, வெறுப்பு இதெல்லாம் ரொம்ப மோசமான பக்கமாக இருந்தாலும் இவையெல்லாம் நிகழும்போது தான் மாற்றங்கிற ஒரு மேஜிக்கே நடக்குது. பல நேரங்களில் மன அழுத்தம் நம்ம செய்ய வேண்டிய வேலையை விரைவாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் தள்ளி போடாமல் வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதுங்கிறத வலியுறுத்திக்கிட்டே இருக்குது. இங்கே நான் சொல்ல வர்றது பயனுள்ள மன அழுத்தம், நம்மளை முடக்கி போடுற மன அழுத்தம் கிடையாது. ரெண்டுக்குமே நுட்பமான வேறுபாடு உண்டு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். பயம், வலி, போராட்டம் இதெல்லாம் நம்மளை உந்தி தள்ளுற அளவுக்கு நேர்மையான எண்ணம் என்னைக்காவது உந்தி தள்ளியிருக்குமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால் நான் கஷ்டங்களை ஏற்றுக்குங்கன்னு சொல்ல மாட்டேன். கஷ்டங்களை யாரும் மகிழ்ச்சியை ஏற்றுக்கிடவும் மாட்டாங்க, அப்படி ஏற்றுக்கிடவும் கூடாது. ஆனால் அதுதான் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மிகவும் ஆற்றல் வாய்ந்த எரிபொருளுங்கிறத நம்ம அங்கீகரித்தே ஆகணும். உங்களில் நீங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கீங்கன்னா அதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்கன்னா
அதுதான் முக்கியமான காரணமாகவும் இருக்க போகுது. சாப்டர் 11 ஓவர் நைட் ட்ராஜடிஸ் அண்ட் லாங் டைம் மிராக்கிள்ஸ். நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும், ஆனால் ஒரு கெட்ட விஷயத்துக்கு ஒரு நொடி போதும். உதாரணத்துக்கு வைரஸை கண்டுபிடிக்கிறதுலேருந்து தொடங்கி வைரஸு மக்களுக்கு நோயை உண்டாக்குறதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 200 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் அதே கெட்ட விஷயம் உடனே நடந்துச்சு. உதாரணத்துக்கு கொரோனாவை எடுத்துக்கலாம். நல்ல விஷயத்துக்கு நீண்ட காலம் எடுக்கிறதுனால தான் அது நல்ல விஷயங்கிறதே நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை நம்ம அங்கீகரிக்கிறதுக்கே 10 வருடங்களை எடுத்துக்கிறோமா. அந்த 10 வருடத்தில் எந்த அறிவியல் தொழில்நுட்பமும் கண்டுபிடிக்காத படி மாதிரியே நமக்கு தோணும். ஆனால் 10 வருடங்க அப்புறம் தான் தெரியும் இவ்வளோ தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா நாம் அப்படிங்கிறது. அதே மாதிரியே தான் நம்ம செய்திகளை பார்க்குறதும். அதிகமாக கெட்ட செய்திகள் தான் நம்ம கவனத்தை ஈர்க்குது. அப்படி தான் நம்ம பழகியிருக்கோம், நம்மளை பழகியிருக்காங்க. ஒரு கெட்ட செய்தி நடந்ததை பற்றியது, ஆனால் ஒரு நல்ல செய்தி நடக்காதது பற்றியது. நமக்கு நடக்காத மரணம், நம்மளை சுற்றி உறவுகளுக்கு நடக்காத மரணம், நம்ம உறவுகளுக்கு நடக்காத விபத்துக்கள், நம்மளை சுற்றி நடக்காத போர்கள், இது எல்லாமே நல்ல செய்திகள் தான். நடக்காததுனாலே நமக்கு அது நல்லதுங்கிறது தெரியாமல் போயிடுது. சாப்டர் 12 டைனி அண்ட் மேக்னிஃபிசன்ட். 2010 ஏல் பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு பண்ணுச்சு. அதாவது அமெரிக்காவில் அதிகமான பருமனான மக்கள் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அதிகமாக சாப்பிட்றது இல்லை, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான ஸ்நாக்ஸை சாப்பிட்றது தான் இப்படி உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு காரணங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதே தான் நமக்கு நடக்கிற பல விஷயங்களுக்கும் உதாரணமாக இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை தனித்தனியாக பார்த்தோன்னா இதனால தான் பிரச்சனை உண்டாகணுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த பல விஷயங்களை நம்ம கோர்த்து பார்த்தா தான் தெரியும் ஒன்றிலேருந்து கூடி 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 தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே உண்டாகிருக்கு அப்படிங்கிறது. இப்போ பங்குச்சந்தை எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிச்சின்னா அந்த பங்குச்சந்தையை நம்பி தான் பெருமுதலாளிகள்லாம் இருப்பாங்க. அவங்களும் அங்கே தோல்வியடைய வாய்ப்பு இருக்குது. அவங்க தோற்றுனா அவங்களுக்கு கீழே இருக்கிற வேலையாட்களுக்கு அவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்க முடியாது. இப்படி சம்பளம் கொடுக்காமல் போனால் அந்த வேலையாட்கள் அடமானம் வச்சுருப்பாங்க. அந்த பொருட்களை பேங்க்லேருந்து எடுக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அடமான பணத்தை திருப்பி கட்டவும் முடியாமல் போயிடும். இப்படி அதிகமான பேர் அடமான பணத்தை கட்டாமல் இருந்தனா அந்த பேங்கும் திவாலாக வாய்ப்பு இருக்குது. இப்படி பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமாக தெரியுதில்ல. ஆனால் இது ஒன்றிலேருந்து தான் இவ்வளோ பெரிய விஷயமாகவே மாறுது. இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன சின்ன நிகழ்வு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே உண்டாக்குது. அதாவது ஆங்கிலத்தில் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு பட்டர்ஃப்ளை தன்னோட இறக அசைச்சுன்னா வேறு எங்கேயோ பெரிய டொர்னாடோ ஒரு புயலே உருவாக வாய்ப்பு இருக்குமா, அந்த மாதிரி தான். ஓகே, இது வரைக்கும் நான் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா பார்ட் 3ல் அதிகமாக இதை பற்றி பேசுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.